everyone, welcome to yet another new video of the reading series. And yes, இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஆர்டிக்கல், கொஞ்சம் லோக்கலான விஷயம் தான். தஞ்சாவூர் பொம்மை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இந்த தஞ்சாவூர் பொம்மை எப்படி ஒரு பிளேஸோட ஐடென்டிட்டியாக மாறுச்சு அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஆர்டிக்கலோட லிங்க் வந்து காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். Tanjavur dolls dance into GI registry. So GI registry, GI என்றது geographical indication. So இந்த particular பொருள் இந்த இடத்துல இருந்து தான் வரும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி கொடுக்கறது தான் வந்து GI அப்படின்றது. பேட்டன்ட் வாங்குறோம்ல, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஐபியை வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. pretty much that. The doll has been included in the Government of India's GI registry, a statutory recognition of the toy's geographical origin to the Tanjavur region. So தஞ்சாவூர்லேருந்து வர இந்த டைப் ஆஃப் பொம்மைங்க மட்டும்தான் வந்து தஞ்சாவூர் டால்ஸ் அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கை கொடுத்துட்டாங்க. வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது, வேறு யாரும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த ஆர்டிக்கல். The dancing dolls Talayati Bommai of Tanjavur can now boast of one more feature, the geographical indication GI mark. The doll has been included in the Government of India's GI registry, a statutory recognition of the toy's geographical origin to the Tanjavur region. From now on, the term dancing doll of Tanjavur would refer only to the authentic Raja Rani pair which stand on a curved pedestal. So அந்த ரெண்டு பொம்மை இருக்கும், ஒரு ஓல்ட் பர்சன், ஒரு அவங்களோட ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க, ரெண்டு பேர். பாட்டம் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ டேபிளெல்லாம் வைக்கும்போது நல்லா இது இட் வில் மூவ், ரைட்? ஸோ அது அழகாக ஆடும். ஸோ தட் அந்த பர்டிகுலர் டால்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டாஞ்சோர் டால்ஸ் அப்படின்னு பேர். அதுதான் வந்து இந்த ஜிஐ அப்படின்ற விஷயம். ஓகே. The GI registered dolls, which are believed to have come to Tanjavur during King Sarafoji's regime in the early 19th century, are unique as they remain vertical and upright always, thanks to a clay tablet placed inside the round curved pedestal. ஸோ அந்த டால் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது வந்து வென் யூ இப்படி டில்ட் பண்ணாலும் ஃபைனலி இட் கம் டு அந்த அப்ரைட் பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம புஷ் பண்ண இட் வில் ஜஸ்ட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். That's the working of the doll. And இது வந்து 19th centuryல தான் இந்த பர்டிகுலர் கிங்கோட ரூல் அப்போ தான் நமக்கு வந்து இதை பண்ண ஆரம்பித்தாங்க இங்கே. Now that we have got GI protection, the term dancing dolls of Tanjavur will refer only to these two-piece toys representing an elderly couple. Other toys which come in bright colors, standing position and in 4 pieces cannot stake claim to this famed name, said advocate and IPR attorney Sanjay Gandhi. So even when the தஞ்சாவூர்லேயே டான்சிங் டால்ஸ்னு இன்னொன்று இருக்கும்ல, ஸோ தலையை ஆட்ட முடியும், இட் வில் ஷேக் இட்ஸ் ஹிப், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த டால்ஸ் கூட தே கான்ட் கிளைம் இந்த ஜிஐயை கிளைம் பண்ண முடியாது. தஞ்சாவூர் டால்ஸ்னால் அந்த ரெண்டு எல்டர்லி கப்பல் வித் சர்க்குலர் பாட்டம் இருக்கும், அந்த மாதிரி இந்த பொசிஷன், இந்த கிராவிட்டி வச்சு விளையாடுற அந்த டாய்ஸ் மட்டும்தான் ஆர் கால்ட் அஸ் தஞ்சாவூர் டால்ஸ். Among the other products registered with the GI registry are Darjeeling tea, Chanderi sari, Kanjipuram silk, Mysore sandal soap, Solapur terry towel and Kangra tea. So இதெல்லாம் மற்ற ப்ராடக்ட்ஸ், ஜிஐ மார்க் வாங்கின மற்ற ப்ராடக்ட்ஸ். இப்போ மைசூர் சாண்டல் சோப்னா கர்நாடகாவில் அங்கேருந்து வர அந்த பர்டிகுலர் சோப் மட்டும்தான் யூ கேன் கால் இட் மைசூர் சாண்டல் சோப். அதுக்கு ஜிஐ இருக்குது, அந்த லொக்கேஷன்லேருந்து வருது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Under the Geographical Indication of Goods, Registration and Protection Act 1999, agricultural, natural or manufactured goods originating or manufactured in the territory of a country or a region or locality in that territory are registrable as geographical indications. This gives to the registered proprietor and its authorized users the legal right to the exclusive use of the GI and also the right to obtain relief in case of its infringement. It also ensures that only genuine products are marketed. இப்போ வேற ஒருத்தவங்க வேற ஒரு இடத்துல இருந்து சாண்டல் சோப் பண்ணிட்டு இதுவும் மைசூர் சாண்டல் தான் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது.
எங்கே அந்த பர்டிகுலர் ரீஜன்லேருந்து கர்நாடகாலேருந்து வர அந்த பர்டிகுலர் சோப் தான் they can call themselves மைசூர் சாண்டல் சோப்னு. வேறு யாராவது பண்ணாங்கன்னா அவங்க மேலே நம்ம கேஸ் போட முடியும். Putting the Thanjavur dolls under the GI protection is no mean achievement, as it is common for the entire world. Just like trademarks, the GI mark too are source identifiers. Besides ensuring monopoly for the association or the group, the Thanjavur Chamber of Commerce in this case, the GI mark shields a product from bogus claims and poor quality. வேறு ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து இது வந்து மைசூர் சாண்டல் தான், இல்லை இது வந்து தஞ்சாவூர் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட லோவர் ப்ரைஸில் குவாலிட்டி இல்லாமல் பண்ணி நம்மக்கிட்ட விற்று அவங்க ப்ராஃபிட் பார்க்காம ஸ்டாப் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து புவர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வாங்குறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹோல் ஜிஐ அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. In the case of the dancing dolls, the GI registry has taken note of the unique production method involving plaster of Paris, papier mâche, wood pulp and sago. It recognized the Rajarani motif of the doll tradition and attributed the dolls to the skills of artisans in and around Thanjavur. The alluvial soil and the clay available on the banks of river Kaveri enhanced the uniqueness of the Thanjavur dolls, it said. ஸோ இந்த விஷயம்லாம் அந்த பர்டிகுலர் ரீஜனில் கிடைக்கிற மண் தண்ணி இதெல்லாம் வச்சு பண்ணும்போது தான் அந்த டால் இட் பிகம்ஸ் அ ஹோல் திங். ஸோ அந்த ரீஜனில் உள்ளது மட்டும்தான் அப்படி நம்ம கூப்பிட முடியும் அப்படின்னு. நவ் தட் இட் ஹாஸ் பின் ரெஜிஸ்டர்ட், ஆர்டிசன்ஸ் கேன் ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் வித் த சேம்பர் டு பிகம் GI recognized craftsmen. The membership will also entail inspection by internal and external experts who are mandated to audit the quality of the dolls in keeping with the culturally rich tradition of Thanjavur. ஸோ இப்போ நான் ஒரு இந்த மாதிரி டால் செய்கிற ஆர்டிஸ்ட்னா நான் போய் இந்த அசோசியேஷனில் சேர்ந்து ஐ கேன் கெட் அ மெம்பர்ஷிப் ஸோ தட் என்னோட டால்ஸும் வந்து GI மார்க்டாக இருக்கும் அண்ட் ஐ கேன் செல் இட் ஃபார் அந்த ரீசனபிளாக ஒரு ப்ரைஸ்க்கு செல் பண்ண முடியும் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸும் நடக்கும். அவங்க வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து அந்த GI மார்க் உள்ள குவாலிட்டிக்கு இருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். So that's about the dancing dolls of Thanjavur. GI IPR அப்படின்ற டாப்பிக்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாஸ்மதி யாரோடது அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தது, டர்மரிக் யாரோடது அப்படின்ட்டு US வந்து பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் US பேட்டன்ட் வாங்கிட்டாங்க நம்மளோட டர்மரிக்கை வச்சு. ஸோ அது வந்து ஐ திங்க் 7ஆம் அறிவு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டன்ஸ் IPR அப்படின்றது இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக். நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படிக்கிறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் லுக் இட் அப். Okay, so yeah, I hope you enjoyed the article. All the best for your cat prep.